ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை நமக்கு அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. தோல் எடுத்துட்டு வாழைப்பழத்தை பிளெண்ட் பண்ணிட்டு, அது பிளெண்ட் பண்ற கேப்ல நம்ம 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து தேவையான அளவுக்கு வெல்லத்தை ஒரு வெசில்ல போட்டு தண்ணியும் போட்டு வெல்லத்தை கரைச்சிக்கிட்டோம். ஸோ வெல்லம் கரையிற கேப்ல அதே மாதிரி ஒரு பவுல்ல தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு தண்ணி, இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். கரைச்சதுக்கு அப்புறம் கடாயிலையோ இல்லை வெசில்லையோ தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இப்ப கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கோதுமை மாவு, இதை அப்படியே ஆட் பண்றோம். கோதுமை மாவை கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இப்ப அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த வாழைப்பழ விழுதை அதுல போடணும். வாழைப்பழ விழுதை போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அது கொஞ்சம் இலகி திருப்பி திக்காகும். திக்கார டைம்ல அதுக்குள்ள நமக்கு வெல்லம் கரைஞ்சி இருக்கும். வடிகட்டி வெல்லத்தையுமே அதுல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி வர 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 அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரம் பிகினிங்கே அங்கங்க கீ ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ கீ ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண நட்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டு அது நல்லா திரண்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்க கிளறி கிளறி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு திக்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து ஒரு கப்ல வச்சுட்டு கப்பு மேல நம்ம க்ரஷ் பண்ண நட்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ரான் இதெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வாழைப்பழ ஹல்வா.